நிறைமாத கர்ப்பிணியான இந்த மாடுக்கு நடந்த கொடுமை பத்தி தான் சொல்ல போறேன். இவங்க வந்துட்டு பசி கொடுமையால இவங்க ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு வாழை மரத்துல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வாழை இலைகளை சாப்பிட்டதுக்காக அந்த வீட்டுல இருக்கிற ஒரு வயசான ஒரு 60 வயசு கிராஸ் ஆனவர் அந்த மாடை அந்த கேட்டை லாக் பண்ணிட்டு அந்த மாடை சரமாரியே வெட்டிட்டாரு. 15 மேற்பட்ட இடத்துல வெட்டிட்டாரு. இவங்களுக்கு இதுல ரொம்ப அடி பலமா இருந்தது. 4 காலு, முதுகு, வால் எல்லாம் வெட்டிருந்தாலும் மாடால எழுந்திருக்க முடியல. ஓனர்ஸ் மாடை தேவையில்லைன்றதுக்காக எனக்கு கால் பண்ணாங்க. நாங்க மாடை பணம் கொடுத்து வாங்கிட்டோம். இவங்க 8 மாசம் நிற மாத கர்ப்பிணி. அதனால இவங்களை உடனே இமிடியேட்டா நாங்க வெட்டரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும்ட்டாங்க. நம்ம வெட்டரியில அட்மிட் பண்ணிட்டோம். ஒரு ஆளை அட்டெண்டர் போட்டு டெய்லி நாங்க போய் பார்த்து 20 டேஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இங்க வைக்கிறது வேண்டாம், நீங்க உங்க இடத்துக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. அதனால சாய் விக்னேஸ்வரி ஷெல்டருக்கு அனுப்பிச்சிட்டோம். அங்க ஒரு 1.5 மாசத்துல இவங்க அழகான ஒரு பையன் பிறந்துட்டான். ஆனா அம்மா இறந்துட்டாங்க. நாங்க இவங்க அந்த வயசானவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம், எஃப்ஐஆர் போட்டோம். ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணல. என்ன காரணம் கேட்டோம்னா வயசு 60 வயசால ஓன் பெயில விடுறோம் சொல்லிட்டாங்க. 60 வயசு ஆள் தப்பு பண்ணா ஒரு குழந்தையை கெடுத்தாலோ இல்ல வேற கொலை பண்ணாலும் அது தப்பு இல்லைங்களா? அதுவும் தப்பு தானே. 60 வயசு ஆள் தப்பு பண்ணாலும் தப்பு தான். அப்போ மாடுகளை வெட்டுந்து ஒரு குற்றம் தான். அந்த குற்றத்துக்கு நான் தண்டனை கொடுக்கல. ஆனா அதுல பாதிக்கப்பட்டதோ அந்த வலியை அனுபவிச்சது எல்லாமே இந்த மாடலோட கொடுமையான சாவா இருந்தது. அதோட வலி வேதனைகள் என்னன்னு தெரியுங்களா? அதனால தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் தண்டனைகள் கடுமையா இருக்கணும். மிருகங்களுக்கு உண்டான சட்டங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் தப்புக்கள் குறையும். இவங்களுடைய தப்பு என்ன இருக்கு? இவங்க பசி கொடுமையால சாப்பிட போறாங்க. இந்த பசி கொடுமையால மனுஷன் எவ்வளவு தப்பு பண்றான். ஆனா அந்த பசியால இவங்க ஒரு வாழையில சாப்பிட்டு குற்றமா? இந்த குற்றத்துக்காக தான் உயிரையே கொடுத்துட்டாங்க. அவங்களால அவங்க பெத்த பிள்ளைய கூட பார்த்துக்க முடியாத ஒரு கொடுமையா நிற மாச கர்ப்பிணி கூட பார்க்காம வெட்டியிருக்கிறான். இந்த மாதிரி ஆட்களுக்கு தண்டனை கிடைக்கல. அதனால பப்ளிக்ல இருக்கவங்க எல்லாருமே முன் வரணும். இந்த மாதிரி உயிர்களுக்கு தண்டனை தப்புக்கள் நடக்கிறப்ப கேட்கணும், அந்த கொடுமையை தடுக்கணும். இந்த மாதிரி தண்டனைகள் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் குற்றங்கள் குறையும். அதனால தயவு செய்து இந்த மாதிரி உயிர்களை கொடுமைப்படுத்தாதீங்க. நன்றி.